வடமாநில இளைஞர் சுராஜ் எங்கே? திருத்தணி கொடூரமும் மர்மமும். திருத்தணி அருகே சில 10 வயது சிறுவர்கள் ஒடிசா மாநில இளைஞரை கொடூரமாக தாக்கி அதை காணொலியாக பதிவு செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளம் தலைமுறையினரில் பலர் சரியான வழிகாட்டல் இன்றி தவறான பாதையில் பயணிக்கும் போக்கு கவலை அளிக்கிறது. ஒடிசாவை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளியான 34 வயது சுராஜ் டிசம்பர் 26ஆம் தேதி அன்று மின்சார ரயிலில் சென்னையில் இருந்து சென்று கொண்டிருந்தார். நெமிலி பகுதியை சேர்ந்த 17 வயதுடைய 4 சிறுவர்கள் வழியில் ஏறினர். அவர்கள் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் காணொலி பதிவிடுவதற்காக சுராஜின் கழுத்தில் அரிவாளை வைத்து அலைபேசியில் படம் பிடித்தனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சுராஜை அவர்கள் தாக்கினர். மேலும் திருத்தணியில் ரயில் நின்றவுடன் அவரை தனிமையான இடத்திற்கு இழுத்துச் சென்று அரிவாளால் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். தீவிர காயமடைந்த சுராஜ் குறித்து பகுதி மக்கள் திருத்தணி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்த நிலையில் முதலில் திருத்தணி திருவள்ளூர் அரசு மருத்துவமனையிலும் பின்னர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும் அவர் சேர்க்கப்பட்டார். தாக்குதல் நடத்திய 4வருமே போதைப் பொருளின் தாக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சிறுவர்களால் சுராஜ் தாக்கப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி பலரை அதிர்ச்சியடைய வைத்தது. அந்த காணொளியையும் சம்பவ இடத்தின் கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் கொண்டு காவல்துறையினர் டிசம்பர் 28ஆம் தேதி அன்று 4 பேரையும் கைது செய்தனர். இளையோர் நீதிக்குழு முன் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களில் 3 செங்கல்பட்டில் உள்ள பாதுகாப்பு இல்லத்துக்கு அனுப்பப்பட்டனர். ஒருவருக்கு பிணை அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக 10 வயதினரிடையே போதைப் பொருட்கள் அதிக அளவில் ஊடுருவி விட்டது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. பல அரசு பள்ளிகளில் மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் இத்தகைய பழக்கங்களால் தங்களையும் இழப்புக்கு உள்ளாக்கி கல்வி சூழலையும் சிதைப்பதாக சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக முறையிட்டு வருகின்றனர். பெருநகரமான சென்னையை கடந்து பிற மாவட்டங்களிலும் 10 வயதை சேர்ந்தோர் போதையில் மக்களையும் சில சூழல்களில் காவலர்களையும் கூட தாக்கும் சம்பவங்கள் பலரால் சுட்டிக்காட்டப்பட்டு வரும் நிலையில் திருத்தணி தாக்குதல் இப்பிரச்சனையின் தீவிரத்தை அழுத்தமாக உணர்த்தியிருக்கிறது. இதற்கிடையே சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் வந்த சுராஜ் உதவியாளர் இல்லாமல் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் முழுமையான சிகிச்சையை தவிர்த்து சொந்த ஊருக்கு போவதாக சொல்லி எழுதி கொடுத்து விட்டு மருத்துவமனையிலிருந்து சுராஜ் கிளம்பியதாக சொல்லப்படுகிறது. சுராஜ் முழுமையாக சிகிச்சை பெறாமல் சென்றதில் மர்மம் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் அளித்த விளக்கத்தில் முதற்கட்ட விசாரணையில் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்தது தொடர்பான தகராறில்தான் இது தொடங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியது குறித்து இன்னும் உறுதியான ஆதாரங்கள் இல்லை. பாதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சைக்கு பிறகு தற்போது பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் தாமாக முன்வந்து டிஸ்சார்ஜ் பெற்றுக்கொண்டு தனது சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார் என்று கூறியிருக்கிறார். இந்த சூழலில்தான் தீவிர காயத்துடன் இருந்த ஒரு நோயாளியை தனியே ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்த போலீசாரின் அலட்சியம் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. கொடூரமாக தாக்கிய சிறுவர்கள் போதையில் இருந்தார்களா என்பதை ஆய்வுக்கு பிறகே சொல்ல முடியும் என்று காவல்துறை அதிகாரிகள் கூறியது மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. போதை எனும் கொடிய பிடியில் இளையோர் சிக்கி சீரழிவது மட்டுமின்றி சமூக அமைதியை சீர்குலைக்கும் வேலைகளிலும் படர்வது கவலைக்குரிய விஷயம். இதில் தீவிர கவனம் செலுத்தி தீர்க்கமான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இளையோரை மீட்க முடியும், மக்களின் நம்பிக்கையையும் பெற முடியும் என்கிறது இந்து தமிழ் திசை தலையங்கம்.